ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயந்தாங்க. ஆக்சுவலாக இதை வந்துட்டு எனக்கு பெரிய விஷயமாகவே தெரில. காரணம் என்னென்னா, நாம் அடிக்கிறதுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிறத அவங்களே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு அது யூஸே ஆகாத ஒரு சில மிசில்ஸ் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸு சிஸ்டம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே அடியில் அடித்து தும்சம் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ண ஒரு இடத்துல கூட அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்து ஜெயிக்க முடியல அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி பொம்மையாட்டிருக்க மிசில்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி. ஆல்ரெடி நம்ம இந்தியன் ஆர்மி சொல்லியிருக்கு, இத்தோடு இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பொழைச்சிங்க, இல்லாட்டி நாங்கள் விட மாட்டோம், கடுமையாக இதுக்கு பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குண்டான டைம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தான் சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாகிஸ்தான் அமைதியாக இருந்துட்டாலே அவங்களுக்கு பெரிய ஒரு சேஃப் லைன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் ஓகேங்களா, சண்டேன்னு வந்தால் ரெண்டு பக்கமுமே இழப்புகள் வரும். அதை நம்ம இல்லைன்னு ஒத்துக்கத்தான் வேணும், இல்லைன்னால சொல்லவே முடியாது. ஆனால் இந்த தடவை சண்டேன்னு வந்தால் யார் பக்கம் இழப்பு அதிகமாக இருக்கும், யார் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இழப்புன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சைடு நிறைய இருக்கும். ஆனால் தாக்கு பிடிக்க பார்த்திங்கன்னா இந்தியா அசால்ட்டாக தாக்கு பிடிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக போரை தவிர்க்கணும். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப கோழைத்தனமான தாக்குதல் அதை வந்துட்டு செய்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு எரிச்சல் மூட்டுறது. வாடா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மறுபடியும் எல்லையில் 13 அப்பாவி சிவிலியன்ஸ், அதாவது வந்துட்டு பொது ஜனங்கள், அவங்கள வந்துட்டு கொண்டிருக்காங்க தாக்குதல் நடத்தி. சண்டை நம்ம நேருக்கு நேராக ஜெயிக்கிறது தோக்கிறது அதை பார்க்கணுன்னா நம்ம ஆர்மி அவங்க ஆர்மி கூட மோதணும், அவங்க ஆர்மி நம்ம ஆர்மி கூட மோதணும். அதை விட்டு போட்டு சிவிலியன்ஸ் கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயுதம் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடுறது கோழைத்தனம் அப்படின்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உலக நாடுகளே பார்த்தா என்ன சொல்கிறது, எல்லாம் காமெடியாக தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தாமே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க ஒரு ட்ரான் வச்சுருக்காங்க. அது பார்த்தா கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ அதை கூட ஒழுக்கமாக அனுப்ப முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். பாகிஸ்தானில் இந்தளவுக்கு கூட ஒரு ட்ரைனிங் எடுக்காத சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, ஒரு மிலிட்ரி இருக்குதா அப்படின்னு கேட்க தோணுது. ஸோ இதுக்கப்புறமாவது அமைதியாக போயிட்டால் உயிர் தப்பிக்கலாம். இல்லாட்டி பாகிஸ்தான் என்ன ஆகும் அப்படிங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் உண்மையான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க அனுப்பிச்சிருக்க மிசில்ஸு, அவங்க அனுப்பிச்ச ட்ரானு, இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்குது. சைனா அது வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை போய் அடித்து தும்சம் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. தேங்க்யூ.